வணக்கம். 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு இந்தியாவின் தலைநகர் நியூ டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் செப்டம்பர் 12 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளது. உலகின் முக்கிய வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளின் தலைவர்கள் இதில் பங்கேற்க உள்ளனர். இந்த பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை நடத்தும் தலைமை நாடாக இந்தியா இருப்பது நாட்டின் உலகளாவிய முக்கியத்துவத்தை மேலும் உயர்த்துகிறது. 2026ஆம் ஆண்டில் பிரிக்ஸ் அமைப்பில் மொத்தம் 11 முழு உறுப்பினர் நாடுகள் உள்ளன. அவை பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா, எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் UAE மற்றும் இந்தோனேசியா. இந்த 11 நாடுகளும் உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட பாதியளவு மக்களையும் உலகளாவிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் GDP சுமார் 40% பங்கையும் கொண்டுள்ளன. இதனால் பிரிக்ஸ் அமைப்பு உலக பொருளாதாரத்தில் மிக முக்கியமான செல்வாக்கு கொண்ட கூட்டமைப்பாக வளர்ந்து வருகிறது. இந்தியா 2026ஆம் ஆண்டில் இந்த அமைப்பின் தலைமைப் பொறுப்பை வகித்து உலக தெற்கின் குளோபல் சவுத் குரலை வலுப்படுத்தும் நோக்கில் பல முக்கிய கூட்டங்களை நடத்தி வருகிறது. 2026 ஜனவரி 1 முதல் இந்தியா பிரிக்ஸ் அமைப்பின் ஆண்டு தலைமைப் பொறுப்பை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டது. இதற்கு முன் 2025இல் பிரேசில் இந்த பொறுப்பை வகித்தது. தற்போது இந்தியாவின் 2026 தலைமைப் பொறுப்பை பிரதமர் நரேந்திர மோடி வழிநடத்தி வருகிறார். இந்த தலைமைக் காலத்தில் உலக தெற்கின் குரலை வலுப்படுத்துவது, பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவது, செயற்கை நுண்ணறிவு AI, டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு DPI, காலநிலை மாற்றம், நிலையான வளர்ச்சி மற்றும் தீவிரவாதத்திற்கு எதிரான ஒத்துழைப்பு போன்றவை இந்தியாவின் முக்கிய முன்னுரிமைகளாக உள்ளன. இந்த ஆண்டின் உச்சி மாநாடு 2026 செப்டம்பர் 12 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் நியூ டெல்லி பாரத் மண்டபத்தில் நடைபெற உள்ளது. பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை இந்தியா இதற்கு முன்பு 3 முறை நடத்தியுள்ளது. 2012, 2016 மற்றும் 2021 ஆகிய ஆண்டுகளில் இந்தியா பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியது. தற்போது 2026இல் இந்தியா 4வது முறையாக பிரிக்ஸ் தலைமைப் பொறுப்பை வகித்து 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை நடத்த உள்ளது. இது இந்தியாவின் உலகளாவிய தலைமைத்துவத்தையும் சர்வதேச அரங்கில் அதிகரித்து வரும் செல்வாக்கையும் வெளிப்படுத்துகிறது. பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து உருவாக்கிய அதிகாரப்பூர்வ வளர்ச்சி வங்கியின் பெயர் நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அல்லது NDB ஆகும். ஆரம்பத்தில் இது பிரிக்ஸ் டெவலப்மெண்ட் பேங்க் என்று அழைக்கப்பட்டது. இந்த வங்கியை உருவாக்கும் ஒப்பந்தம் 2014 ஜூலை மாதம் கையெழுத்திடப்பட்டது. வங்கி 2015 ஜூலை மாதத்தில் தனது செயல்பாட்டை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. இதன் தலைமையகம் சீனாவின் ஷாங்காய் நகரில் அமைந்துள்ளது. வளர்ந்து வரும் நாடுகளில் சாலை, ரயில், மின்சாரம், தண்ணீர், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மற்றும் பசுமை உள்கட்டமைப்பு போன்ற திட்டங்களுக்கு நிதியுதவி வழங்குவதே இந்த வங்கியின் முக்கிய நோக்கமாகும். 2023ஆம் ஆண்டு பிரிக்ஸ் அமைப்பு அர்ஜென்டினாவுக்கு உறுப்பினர் ஆக அழைப்பு விடுத்தது. ஆனால் 2023 டிசம்பரில் பதவியேற்ற புதிய அதிபர் ஜேவியர் மிலே அந்த அழைப்பை அதிகாரப்பூர்வமாக நிராகரித்தார். இதனால் 2024 ஜனவரி 1 முதல் பிரிக்ஸ் உறுப்பினராக அர்ஜென்டினா சேரவில்லை. புதிய அரசு மேற்கத்திய நாடுகளுடன் உறவுகளை வலுப்படுத்தும் வெளியுறவுக் கொள்கையை முன்னுரிமையாகக் கொண்டதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. நன்றி.